நீங்கள் அடிக்கடி கோட் பண்ணுற ஒரு வேர்ஸ், பெரியவனை புகுந்து எடுத்துறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இந்த வார்த்தை அப்படியே பொருந்தது இல்லை உங்களுக்கு? கண்டிப்பாக. இயேசுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஃபேமிலி தான். டெல்லியில் தான் எங்கள் அப்பா அம்மாலாம் இருந்தாங்க. டெல்லியில் அப்பா அம்மா தம்பி தங்கச்சி தாத்தா பாட்டி எல்லாமே டெல்லி தான். நாங்கள் கள்ளக்குறிச்சி பக்கத்தில் இருக்க அந்த கிராமத்தில் தான் நாங்கள் ஸ்கூல் போக ஆரம்பித்தேன். இப்போ அந்த கிராமத்தில் வந்து இயேசுன்னு எங்களுக்கு தெரியாது. என்னோட வேலைலாம் மாடு மேய்க்கணும், மாட்டு சாணிலாம் அள்ளணும், இந்த மாட்டை பார்க்குறதெல்லாம் இந்த மாட்டுடைய வேலை. ஆமாம், அந்த மாதிரி தான். சாப்பாடு ஸ்கூல் போனதுக்கான காரணம் ஸ்கூல் சாப்பாடு போடுவாங்க, அந்த சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதுக்காக தான் ஸ்கூலே போவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான். இப்போல்லாம் வந்து வேலைக்கு போகிறதுக்கு 10 ரூபா சம்பளம், ஒரு நாளைக்கு 15 ரூபா சம்பளம். இந்த கிராமத்தில் நிறைய வேலை, இந்த நெல்லாம் இருக்கிறது, இந்த களை, இந்த மாதிரி நிறைய வேலை. நானுமே இந்த வேலைலாம் போகிறேன். ஒரு நாளைக்கு 25 ரூபா சம்பளம். அந்த வெயிலில் எல்லா வேலையுமே செய்யணும். ஏன்னா எல்லா வேலையுமே நான் அந்த கரும்பு, நெல், விவசாயத்தில் என்னென்ன வேலை இருக்கோ எல்லா வேலையுமே எனக்கு தெரியும். எல்லா வேலையுமே நான் செஞ்சுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்கூலுக்கு சாப்பாட்டுக்காக தான் போவோம். படிப்பே வரல. வருஷத்துக்கு ஒரு முறை தான் அப்பா அம்மா வருவாங்க. இந்த மாதிரி அன்புக்காக ஏங்குகிற நாட்கள். சரி, நான் ஒன்று முடிவு பண்ணேன், இதுக்கப்புறம் படிப்பு வேண்டாம், 9th வரைக்கும் படிச்சுட்டு டெல்லிக்கு போகலாம். இதில் எப்போ இயேசு பற்றி கேள்விப்படுறேன்னா, நான் 7th படிக்கும்போது 2003 வருஷம் காந்திமதின்னு ஒரு அர்த்தம் இருந்தாங்க. அவங்க தான் சண்டே கிளாஸில் எங்களை கூப்பிட்டு உட்காரச்சு ஒரு ராத்திரியில் நோவா கதைலாம் சொல்லிக் கொடுத்தாங்க. நோவா கதை சொல்லிக் கொடுத்து சில பாடல்கள்லாம் அப்போ சொல்லிக் கொடுப்பாங்க. அது தண்ணீர்கள் கடக்கும்போது உன்னோடு இருக்கிறேன், நாதா உங்கள் திருக்கரத்தின் இசைக்கருவினான், நீரின்றி வாழ்வது இறைவா. ஸோ இந்தமாதிரி பாட்டு எல்லாமே சொல்லிக் கொடுக்கும்போது, நான் ஏற்கனவே சினிமாவில் பாட்டு எழுதுன்னு எனக்கு ஆசை. ஸோ அந்த பாட்டில் ரொம்ப பைத்தியன்றதால் சினிமா பாட்டு தவிர எந்த பாட்டாக இருந்தாலும் எனக்குள்ளே அந்த பாட்டெலாம் கேட்கணுன்ற ஒரு ஆர்வம் இருந்ததால் எனக்குள்ளே உள்ளே போக ஆரம்பிச்சிச்சு. நான் நம்புகிறேன் அது ஆண்டவரை தொட்டிருக்கார் அப்படின்னு. அதான் அந்த சண்டே கிளாஸ்ன்றது எவ்வளோ பெரிய முக்கியம். கண்டிப்பாக ஆண்டவர் பற்றியே கேள்விப்படாத ஒரு குடும்ப பின்னணியில் இருந்துட்டு ஒரு சண்டே கிளாஸ் மூலமாக அந்த பாடல்கள் வந்து உங்களை தொட்டிருக்கு அப்படின்னு. நான் அடிக்கடி எல்லா போகிற சர்ச்செலாம் சொல்லுவேன். என்ன அப்படின்னா, பாஸ்டர் செய்கிற ஊழியத்தை விட சண்டே கிளாஸ் பிள்ளைங்க செய்கிற ஊழியம் பெஸ்ட்டான ஊழியம். அந்த அடங்காமல் சுற்றிக்கிட்டு அவங்க கஷ்டம்தான். சண்டே கிளாஸ் ஊழியந்தான் அடுத்த லெவலில் உருவாக்கிவிடும். நம்முடைய அந்த கூச்ச சுபாவம் சிலலாம் மைக் பிடிக்கிறது ரொம்ப பயம். ஆனால் அந்த சண்டே கிளாஸ் ஊழியம் பயத்தெல்லாம் போக்கிடும். அப்போ சண்டே கிளாஸில் அந்த விதைக்கப்பட்ட அந்த விதை என்ன அறியாமலே, அந்த கரு என்ன அறியாமலே உருவாக ஆரம்பிச்சிச்சு. எனக்கு தெரியாமலே இயேசுங்கிற பேர் எனக்குள்ளே வளர ஆரம்பித்தேன். ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போது எனக்கு ஒரு பாட்டு கொடுத்தாங்க, ஜெபத்தோட ஜெயகீதங்கள், புதிய ஏற்பாடு, இதெல்லாம் எனக்கு கொடுத்தாங்க. டெல்லிக்கு போனேன். இப்போது டெல்லிக்கு போகும்போது நான் என்னுடைய துணிலாம் எடுத்து வச்சேன். அந்த பேக்கில் துணிலாம் வச்சு, அந்த பையில் துணிலாம் வைக்கும்போது நிறைய பாட்டு புக்கெலாம் எடுத்து வச்சேன். ஏன்னா பாட்டு தான் என்னுடைய கனவு இல்லையா. நான் டெல்லிக்கு போகலாம். அப்போ சின்ன பையன் 9th தான் படிச்சுட்டு முடிச்சுட்டு போனேன். அப்போது கொஞ்சம் பெரிய அளவும்போது ஒரே பையனா? இல்லை, எனக்கு ஒரு தம்பி 2 தங்கச்சி. அவங்களாம் அங்கே தான் இருக்காங்க? ஆமாம், அப்பா அங்கே. அவங்கள விட்டுட்டு நீங்கள் கிளம்புறீங்க? இல்லை, அவங்க அப்பா அம்மாலாம் எங்கள் தம்பி தங்கச்சி யாருமே படிக்கல. அவங்களாம் அப்பா அம்மா கூட தான் இருந்தாங்க. நான் மட்டும்தான் எங்கள் குடும்பத்திலே படித்தது. ஸோ அவங்களாம் அங்கே தான் இருந்தாங்க. நான் இந்த டெல்லிக்கு என்ன பண்ணுறேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் போகிறேன். எங்கள் தாத்தா தான் எங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அப்படி போகும்பொழுது இந்த அந்த ஜெபத்தோட ஜெயிக்கிறதுங்கள் சில பாட்டுக்கு தான் எனக்கு வந்து ராகம் தெரியும். ஏன்னா அந்த ஒரு வருஷம் தான் சர்ச்சுக்கு போயிருக்கோம். அதனால் சில பாட்டுக்கு ராகம் தெரியும், நிறைய பாட்டுக்கு ராகம் தெரியாது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த பாட்டுலாம் எடுத்து வச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச ராகத்தில் அந்த வரியை எனக்கு எப்படிலாம் பாட முடியும் அப்படிலாம் பாடிட்டே இருப்பேன், ஒரு பைத்தியம் மாதிரி. ஸோ அந்த மாதிரி பாடுறது அன்றைக்கே அவர் பார்த்துருக்கிறாரு. ஸோ அதனால் இன்றைக்கி புது ராகமாக கொடுத்துட்ருக்கிறாரு. ஸோ டெல்லியில் போய் பார்க்கும்பொழுது எங்களுடைய இப்போ எல்லா குடும்பத்துக்கும் ஒரு தொழில் இருக்கும். சொன்ன மாதிரி அவர் சிறியவனை பொழுதுந்து எடுக்கிறார், எளியவனை குப்பையிலேருந்து உயர்த்துகிறார்ன்ற வார்த்தையின்படியே எங்கள் குடும்பத்தோட தொழில் வந்து குப்பை பொறுக்கிறது தான். அப்பா அம்மா தாத்தா பாட்டி. இந்த பாட்டு எழுதினாலே, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டிரை அப்படின்ற. ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான வெளிப்பாடாக தான் எனக்கு இப்போ தெரியுது. ஏன்னா அப்படின்னா எங்கள் பாட்டி என்ன சொன்னாலே, எங்கள் பாட்டி, அதாவது இதோட அர்த்தம் என்னென்னா, எங்கள் அம்மாவே உருவாகலை, எங்கள் அம்மா உருவாகிறதுக்கு முன்னாடி என் கருவை பார்த்துட்டார். அப்படின்னா எங்கள் பாட்டியோட வயிற்றுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற எங்கள் அம்மாவுடைய கருவுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற என் கருவு மேலே கர்த்தர் தரிசனத்தை வச்சார். அப்படின்னா எங்கள் பாட்டி குப்பை பொறுக்கினாங்க, எங்கள் அப்பா அம்மா குப்பை பொறுக்கினாங்க, நானும் குப்பை பொறுக்கினேன். ஆனால் அந்த இடத்துல இருந்து கர்த்தர் என்னை பிரித்து எடுத்துகிட்டு வந்தார் அந்த வார்த்தையின்படியே. நிறைய நேரத்தில் எங்கள் அம்மா என்னை பார்த்து கேட்டிருக்கிறாங்க, நீலாம் எதுக்கடா பிறந்த அப்படின்னு, நீலாம் எதுக்கடா பிறந்த அப்படின்னு என்னை பார்த்து கேட்டிருக்கிறாங்க. ஆனால் இப்போ தான் தெரியுது, நான் வேணுன்றதுக்காக தான் ஏசப்பா எங்கள் அம்மாவே படைச்சிருக்காருன்னு.